நல்ல விளக்கமாக சொன்னீங்க. அடுத்தது வந்து நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், மனிதருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னால் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? மனிதரே கஷ்டம்தான். மனிதர்களுக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து துன்பமாக நினைக்கிறாங்க. அவங்களையே அவங்க வந்து ஒரு வெயிட்டாக நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களையே வந்து ஒரு பெரிய கொண்டாட்ட பொருளாகவும் நினைக்கிறாங்க. அப்போ 2 விதமான ஒரு தெராசில் வச்சு ஒருத்தர் எடை போடுறாரு. நானே துன்பமான ஒரு ஆள், மோசமான ஆளுங்கிறாரு. நானே இந்த 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 ஊரோட சூப்பர் ஸ்டாருன்னு நினைக்கிறாரு. அப்போ இது ஒரு 2 விதமான ஒரு கலர்ஸ் அவங்களுக்குள்ளே பூசப்பட்டதுனால அவங்க இயல்பாக இருக்க முடியலை. இப்போ உங்களை நல்லவர் கெட்டவர்னு நீங்கள் பேசுகிறத வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியணும் நான் நல்லவனா கெட்டவனா. எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு உங்களை தெரியுமா அப்படின்னா, நீங்கள் நல்லவர்னு சும்மா நீங்களாக சொல்லிடுவீங்க. அது இல்லை அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் நல்லவர்னா உங்களுடைய பணி வந்து சொல்லும். புரியுதுங்களா? அதுதான் நல்லவர்கள். இப்போ நாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நான் நல்லவர், என் கூட ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு அவர் நல்லவர்னு சொல்லக்கூடாது. உங்கள் பணி சொல்லணும் நீங்கள் யாருன்னு. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லவர் கெட்டவரை கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அப்போ நல்லவர் கெட்டவரை நீங்கள் வெளியில் தேடுறீங்க. அதனால தான் தோல்வியும் சந்திக்கிறீங்க, துன்பத்தையும் சந்திக்கிறீங்க. நல்லவர் கெட்டவர் வெளியில் இல்லை, நீங்கள் நல்லவராக கெட்டவர். உள்ளே நல்லவர் இருக்கிறாரு, கெட்டவர் இருக்கிறாரு. அவரை நல்லவரை காலையில் பகலில் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நைட்டில் யூஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ கெட்டவரை ஃபுல் டே யூஸ் பண்ண போகிறீங்களா, குறைச்சிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா ஒரு லைஃப்பில் நீங்கள் வந்து பிறந்தது வீணடிக்காமல் ஒரு வரலாறாக மாறுவீங்க. இங்கே பிறக்கப்பட்ட எல்லா பொருளுமே கொண்டாடப்படுவதற்கும் வாழப்படுவதற்கும் தான் எல்லா பொருளும். இங்கே இருக்கிற எந்த பொருளுமே ஒரு கீழ்மையான பொருள் அல்ல. எல்லா மனிதனும் வாழ பிறந்தவன். ஆனால் அவன் பயன்படுத்திக்கிறது இல்லை. அவன் சொல்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு சமூகத்து மேலே சொல்கிறான், அப்பா அம்மா மேலே சொல்கிறான், ஊரை சொல்கிறான், தெருவை சொல்கிறான், நாட்டுடைய தலைவர்களை சொல்கிறான். ஆனால் அவனை சொல்லிக்க மாட்டான். அப்படியே அவனை சொன்னாலும் சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு அதை போக மாட்டான். நான் எப்பயும் சொன்னது தான், ஜாதிக்காக போராடாதீங்க. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருந்தால் அந்த மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்கும் நடக்கிற சண்டையில் நீயும் ஒரு ஆளாக இருப்பாய். அவன் கோவப்படுறதுக்கு நீ ஒரு காரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்ப. அதுங்கிறத நீ பார்க்கணும். அப்போ தான் அந்த சண்டைக்கு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்காது. அதுங்கிறத நீங்கள் வந்து உறுதியாக பார்த்துக்கணும். அப்போ வாழ்க்கையில் எதிரில் இருக்கிறவரை நல்லவர் கெட்டவர்னு பார்க்குறதோட நீங்கள் நல்லவராக கெட்டவரான்னு கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள்.